சிவனோட ஆற்றலை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அது கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். எத்தனை யுகங்கள், எத்தனை வருஷங்கள் நம்ம கடந்து வந்திருப்போம். இதுல எத்தனை ஆயிரம் கோடி ஜீவராசிகள் வாழ்ந்து இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் தனக்குள்ள அடக்கி இந்த உலகத்தை இயக்கிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னா அவரோட அந்த பேராற்றலை என்ன வார்த்தை சொல்லி நம்மளால விவரிக்க முடியும்? மனித பிறவி மட்டும் இல்லாம ஒரு சின்ன புழுப்பூச்சியில இருந்து தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள், மற்ற ஏனைய கடவுள்கள் எல்லாரையும் தனக்குள்ள அடக்கியவராக இருக்காரு சிவபெருமான். தன்னுடைய பக்தரை ஆட்கொள்ளக்கூடிய அந்த நேரத்துல அவரே பூலோகத்துக்கு இறங்கி வந்திருக்காரு. நால்வர்கள் வாழ்க்கையில இது நடந்திருக்கு. சுந்தரருக்காக முதியவர் இடத்துல வந்திருக்காரு, மாணிக்க வாசகருக்காக குதிரைப்படை தலைவனா வந்திருக்காரு, பிட்டுக்கும் மண் சுமந்திருக்காரு. பிரபஞ்சம் முழுதும் நிறைஞ்சிருக்கக்கூடிய சிவன் நம்மளை ஆட்கொண்டு நம்மளோட இதயம்ல வாழ்ற அந்த அனுபவத்தை ரசிச்சு உணர என்ன தவம் செஞ்சிருப்போம்னு தெரியல. ஏதோ ஒரு சூழ்நிலையில அவரு மேல கோவப்பட்டாலும் கூட ஒரு துளி கோவம் நம்ம மேல இல்லாம திரும்பி நம்மளை அவரோட கோயிலுக்கு அழைப்பாரு. அந்த நொடி அவரை கருவறைக்குள்ள பாக்குறப்போ நம்ம கண்ணுக்கு அவரு தாயை மிஞ்சிய ஒரு உறவா தெரிவாரு. சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.